ஜக்கையை பற்றி விசாரிக்க வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. டோன்ட் லூஸ் யர் டெம்பர் ப்ளீஸ். இவர் மிஸ்டர் கோபால் சுவாமி, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். வணக்கம். பீட்டர், you go, I'll handle this. Are you sure? Yeah, I'm sure. Okay. நீங்க போங்க. சொல்லுங்க. சார், இந்த காட்டில் இருந்த ஜக்கைன்ற ஆதிவாசி காணாமல் போயிருக்காரு. நீங்கள் தான் அவரை கடத்தினதா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் யாரு? ஏய், நான் இந்த மலைப்பகுதியோட எக்ஸ்எம்எல்ஏ ராஜு. இது ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரகுபதி, சேர்மன் NS போஸ். நீங்க ஏன் ஜக்கையாவை தேடுறீங்க? எங்கள் தொகுதியில் ஒருத்தன் காணாமல் போனால் நாங்கள் தான் தேடணும். அதுக்கு போலீஸ் கிட்ட போக வேண்டியதானே? ஏன் மனித உரிமை ஆளுங்களை கூட்டு வந்திருக்கீங்க? யோ ஜக்கையாவா நீ கிட்னாப் பண்ணியா இல்லையா? நான் கிட்னாப் பண்ண ஆதிவாசிங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் வரணும். ஏய், நான் நேராக விஷயத்துக்கு வர்றேன். இதில் பெரிய பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. தனி ஆளா காரியம் சாதிச்சு காசு சம்பாதிக்கலாம் நினைக்காத. ஒரு நிமிஷம், என்ன சார் இது? வேற பிரச்சனை மாதிரி தெரியுது. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இது ஒரு சின்ன விஷயம். இது சின்ன விஷயம் இல்லை காளிதாசன். ஜக்கையா ஒப்படைக்கல. நான் வெறும் பேச்சோட நிற்க மாட்டேன். சார், என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. ஏய், நான் யாரும் தெரியுமா? ஹலோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சதுனால தான் மக்கள் எம்எல்ஏ இருந்த உங்களை XMLA ஆக்கியிருக்காங்க. யோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? உயிரோட இருக்கும்போதே புதைச்சிருவோம். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. ஹரீஷ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் எவரிபடி. என்ன நடக்குதுங்க? எல்லாம் குழப்பமா போயிட்டு இருக்கு. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். பாருங்க, இது ஒரு லீகல் இஷ்யூ. வாங்க. இப்போ கிளம்புறோம். இனிமே நான் தான் உனக்கு வில்ல. எனக்கே வில்லனா? பாப்போம். ப்ளீஸ் கிளம்புங்க. ஐயோ, ஓகே. டோன்ட் வரி, I'll handle it. ஹலோ சார், உங்க பைக் ஆக்சிடென்ட் விஷயமா பேசுறேன். என்னது? பைக் ஆக்சிடென்ட்? நான் ஒரு வாரமா பைக்கே ஓட்டலைங்க. சார், அந்த பொண்ணோட ஒரு பொண்ணோடவா? சார், எந்த ஸ்டேஷன் நீங்க? J5 ஸ்டேஷன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று பண்ணுங்க, சிட்டியில் இருக்கிற ஆர்கியாலஜி ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்கே பேசுகிறேன். ஓகே சார், ரைட் சார். ஆமாம். அவன் என் அக்கா பையன் தாங்க. பேரு நவீன். அந்த பைக்கு எந்த தான். அவன் இந்த ஊருக்கு புதுசு, ஏதோ வேலை தேடி வந்திருக்கான். லைசன்ஸ் இருக்கேன்னு அவனுக்கு வண்டி கொடுத்துருந்தேன். சின்ன ஆக்சிடென்ட் பண்ணி உங்களுக்கு பயந்து இவ்வளோ நாடகம் நடந்தது. யாரை பார்க்கணுமா? காளிதாசன் சாரை பார்க்கணும். விசிட்டிங் கார்டு இருக்கா? நான் அவரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? கௌரி. கௌரி வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? ஓகேம்மா, உட்காருங்கம்மா. டேய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் கூப்பிடுறாரு, உள்ள வா. எனக்கு அப்பவே டவுட் சார், இந்த சின்ன வயசுல ஆர்காலஜி எப்படின்னு. என்ன சார், உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. முதல்ல சார் 2 டீ சொல்லு. சரி சார், சரி சார். சாருக்கு 2 டீ கொண்டு வாடா. ஓகே சார். சொல்லிருக்கம்மா, வெயிட் பண்ணுங்க. ஹலோ, வாட் இஸ் திஸ்? இங்க என்ன பண்றீங்க? இது ஏன் ஆஃபீஸ்? நீங்க உள்ள மீட்டிங்ல இருக்கிறதா பியூன் சொன்னாரு. அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் காஃபி ஷாப் போயிட்டு வரேன். நம்ம உட்காந்தமே அதே டேபிள் தான். ஓ, எதிரில் எந்த பொண்ணு? நிறையா பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க. எல்லாரு கூடயும் பசங்க இருந்தாங்க. நான் மட்டும் சோலோவாக காஃபி குடித்தேன். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன லேட் ஆகுமா சார்? கிளம்பிட்டேன்னு சொன்னா. சரி, எதுக்கு அதே காஃபி ஷாப் போனீங்க? எதுக்குன்னா காஃபி சாப்பிடுதாங்க. ஓ, நான் ஏதோ கடலை போட தான் போனீங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, ப்ராமிஸ். ஓகே ஓகே, நான் நம்புறேன். நான் இங்க வந்தது உங்க ஷர்ட்டை திருப்பி கொடுத்துட்டு போகத்தான். ஷர்ட் மட்டும் கொடுத்தா ட்ரீட் யார் கொடுப்பாங்க? ட்ரீட்டா? சிம்பிள் ட்ரீட். அதே காஃபி ஷாப், அதே டேபிள். எதிரில் வேற எந்த பொண்ணும் இல்லை, நீங்கள் தான். கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் நிறைய கடலை. ஜாலியாக. ஓகேவா? திஸ் இஸ் டூ மச். ஏங்க, உங்களுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிருந்தேன். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா?
தேங்க்ஸ் a lot. One minute. ஐயோ மாமா, எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம அப்புறம் ஈவினிங் 6 o'clock மீட் பண்ணலாம். ஓகே? உங்க ஷர்ட் அப்போ வாங்கிக்கிறேன். டேய் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? வாங்க சொல்லு, உன் கதை என்னவா சொல்லு. ஐ எம் ரியலி சாரி சார். ஃப்ரெண்டோட பைக்கில் போயிருந்தேன், சின்ன ஆக்சிடென்ட். பயத்தில் மாமாவோட பேரை சொல்லிட்டேன். உங்க மாமா எவ்வளவு பெரிய ஆபீசர், அவர் பேரை வெளியில சொல்லி அசிங்கப்படுத்துறியப்பா. இந்த காலத்து பசங்க இப்படி தான் சார், தப்பிக்கணும்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. சரி, நடந்து போச்சு. ஃபைன் ஏதாவது இருந்தால் நான் கட்டிடுறேன். பரவாயில்ல சார், இன்ஸ்பெக்டர் சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டேன். வரேன் சார். தேங்க்ஸுங்க. போயிட்டு தேங்க்யூ ஸோ மச். டேய் உட்காரு. அறிவு இருக்கா உனக்கு? நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா கரியரில் பிளாக் மார்க்கு. சாரி மாமா. டீ சாப்பிடு. சார் கௌரின்னு ஒருத்தங்க வெயிட் பண்ணாங்க. கௌரியா?